மாத்திரையாகிலும் நான் தவறாளுடன் வாழ்க்கையை நீடென மதியாமல், மாத்திரையாகிலும் நான் தவறாளுடன் வாழ்க்கையை நீடென மதியாமல், மாக்களை யாரையும் ஏற்றிடு சீலிகள் மாப்பறிவே எய்தி அனுபோக, மாக்களை யாரையும் ஏற்றிடு சீலிகள் மாப்பறிவே எய்தி அனுபோக, பாத்திரம் ஈதென மூட்டிடும் ஆசைகள் பார்ப்படு ஆடகம் அது தேட, பாத்திரம் ஈதென மூட்டிடும் ஆசைகள் பார்ப்படு ஆடகம் அது தேட, பார்க்கள மீதினில் மூர்க்கரையே கவி பார்க்கடலான் என உழல்வேனோம், பார்க்கள மீதினில் மூர்க்கரையே கவி பார்க்கடலான் என உழல்வேனோம், சாத்திரம் ஆரையும் நீத்த மனோலய சாத்தியர் மேவிய பகவேளே, சாத்திரம் ஆரையும் நீத்த மனோலய சாத்தியர் மேவிய பகவேளே, தாத்தரிதாகிட சேக்கெணுமா நடதாட்பரனார் தரு குமரேசா, தாத்தரிதாகிட சேக்கெணுமா நடதாட்பரனார் தரு குமரேசா, வேத்திரஜாலமதேற்றிடு வேடுவர் நீக்கமுதா மயில் மணவாளா, வேத்திரஜாலமதேற்றிடு வேடுவர் மீக்கமுதா மயில் மணவாளா, வேத்தமதா மறை ஆர்த்திடு சீர்திருவேட்களமேவிய பெருமாளே, வேத்தமதா மறை ஆர்த்திடு சீர்திருவேட்களமேவிய பெருமாளே, பார்க்கள மீதினில் மூர்க்கரையே கவி பார்க்கடலான் என உழல்வேனோம், வேத்தமதா மறை ஆர்த்திடு சீர்திருவேட்களமேவிய பெருமாளே, திருவேட்களமேவிய பெருமாளே. மாத்திரையாகிலும் நான் தவறாளுடன் வாழ்க்கையை நீடு என மதியாமல், ஒரு சிறு அளவு கூட சத்தியவாக்கு தவறாத மனைவியுடன் நடத்தும் இல்லற வாழ்க்கையே சிறப்பானது என்று நினைக்காமல், தெய்வம் தொழாள் கொழுநம் தொழுது எழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்பது முதுமறை. மாக்களை யாரையும் மேற்றிடு சீலிகள் புத்தி கேட்டு தம்மிடத்தில் வரும் நபர்கள் யாரானாலும் அவர்களை ஏற்றுக்கொண்ட தீய ஒழுக்கம் கொண்ட பொதுமாதர்கள் மீது மா பரிவே எய்தி மிகுந்த அன்பை செலுத்தி அனுபோக பாத்திரம் ஈது என மூட்டிடும் ஆசைகள் பால் படு ஆழகம் அது தேட, பார்க்கள மீதினில் மூர்க்கரையே கவிப்பால் கடலான் என உழல்வேனோ. எப்பொழுதும் கலவி இன்பம் துய்க்கும் பாண்டம் இவன் என்று பலரும் வசை பேச, மூண்டியிழும் ஆசைகளில் ஈடுபட்டு பொன்னை சம்பாதிக்க பூமியிடத்தே உள்ள முரட்டு லோபிகளை கவி பாடி திருப்பார்கடலில் பள்ளி கொண்டருளும் திருமால் இவன்தானா என்றெல்லாம் புகழ்ந்து வீணாக திரிவேனோ. சாத்திரம் ஆரையும் நீத்த மனோலய சாத்தியர் மேவிய பதவேளே. வேதாந்தம், வைசேடிகம், பாட்டம், பிரபாகரம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை முதலான 6 சாஸ்திரங்களையும் கடந்து மனலயம் அடைந்து சமாதியில் அடங்கும் சாமர்த்தியம் உள்ள யோகிகள் விரும்பி வணங்கும் திருவடிகளை உடையவனே, தாத்தரி தாக்கிட சேக்கை எனும் மானட தாழ் பரனார்த்தரு குமரேஷா. தாத்தரி தாக்கிட சேக்கை என்ற தாளங்களுடன் திருநடனம் செய்யும் சிவபெருமான் அந்த குமரேசனே, வேத்திர சாலமதே ஏற்றிடு அம்பு கூட்டங்களை தூணியில் வைத்திருக்கும் வேடுவர் மீக்க அமுதா மயில் மணவாளா. வேடுவர்களின் சிறந்த அமுதம் போன்ற மயிலின் அழகுடைய வள்ளியின் கணவனே, வேத்தமதாம் மர யார்த்திடு அறியத்தக்க வேதங்களின் கோஷம் நிகழும் சீர் திருவேட்களமேவிய பெருமாளே. புகழ்மிக்க திருவேட்களத்தில் அமர்ந்திருக்கும் பெருமாளே, பொன்னை சம்பாதிக்க பூமியிடத்தே உள்ள முரட்டு லோபிகளை கவிப்பாடி திருப்பார்கடலில் பள்ளி கொண்டருளும் திருமால் இவன்தானா என்றெல்லாம் புகழ்ந்து வீணாக திரிவேனோ. திருவேட்களம் தலக்குறிப்பை பார்ப்போம். திருவேட்களம் பாசுபதேஸ்வரர் கோவில்
திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள இரண்டாவது சிவத்தலமாகும். சிதம்பரத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வளாகத்தின் உள்ளே புகுந்து பின்புறம் சங்கீத கல்லூரியை கடந்து சென்று இத்தலத்தை அடையலாம். இறைவன் பெயர் பாசுபதேஸ்வரர், பாசுபதநாதர். இறைவி பெயர் நல்லநாயகி, சத்குணாம்பாள். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இத்தலத்தின் ஸ்தல விருட்சமாக மூங்கில் மரமும் தீர்த்தமாக கிருபா தீர்த்தமும் அமைந்துள்ளன. சாஸ்திரப்படி கோவில் எப்படி அமைக்க வேண்டும் என்று உள்ளதோ அதன்படி அமைக்கப்பட்ட கோவில் இதுவாகும். பல்லவ அரசர்களால் செங்கற்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் 1914 கானாடு காத்தான் பெத்தபெருமாள் செட்டியாரால் கருங்கற்களால் செப்பனிடப்பட்டது. இந்த கோவில் கடலூர் மாவட்டம் திருவேட்களம் என்னும் ஊரில் அமைந்துள்ள சிவன் கோவிலாகும். அம்மன் நல்லநாயகி 4 திருக்கரங்களுடன் அருள்பாலிக்கிறாள். ஒரு கையில் தாமரையும் ஒரு கையில் நீலோத்பல மலருடனும் அருள்கிறாள். முருகப்பெருமான் 12 திருக்கரங்களுடன் தனது தேவேரி இருவருடன் மயில் மீது கிழக்கு நோக்கி எழுந்துள்ள இருக்கிறார். திருவாசியுடன் ஒரே கல்லில் அமைந்த திருவுருவம். ஒருமுறை சம்பந்தர் சிதம்பரம் நடராஜரை தரிசிக்க வருகிறார். அப்பொழுது திருவேட்களத்தில் தங்கி சிதம்பரம் நடராஜ பெருமானை தரிசித்திருக்கிறார். நடராஜர் முருகனாகவும் முருகன் நடராஜராகவும் தோன்றிய தலமாக கூறுவார்கள். இக்கோவிலில் பாசுபதேஸ்வரர், நல்லநாயகி சன்னதிகளும், விநாயகர், நவகிரகம், சுக்கநாதர், மீனாட்சி, மகாலட்சுமி, துர்கை, சண்டிகேஸ்வரர் உபசன்னதிகளும் இருக்கின்றன. இங்கு கோயில் குளம் உள்ளது. இத்தலத்தில் அர்ஜுனன் தவம் செய்து பாசுபதம் பெற்ற முதன்மை தலமாக கருதப்படுவது இது. அர்ஜுனன் வில்லால் அடித்த தழும்பு லிங்கத்தின் மீது இருப்பது இன்றும் காணலாம். கிராத மூர்த்தியாக பார்வதி தேவியுடன் பாசுபதாஸ்திரம் கையில் ஏந்திய இறைவனின் உற்சவ விக்கிரகமும் அர்ஜுனன் உற்சவ விக்கிரகமும் இவ்வாலயத்தில் உள்ளன. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் அளித்த உற்சவம் நடைபெறுகிறது. தற்பொழுது 3 அடுக்கு ராஜகோபுரத்துடன் கோவில் கிழக்கு பார்த்து அமைந்திருக்கிறது. கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றால் பிரகாரத்தில் சித்தி விநாயகர், சோமஸ்கந்தர் சன்னதிகள் இருக்கின்றன. முன் மண்டபத்தில் தெற்கு நோக்கிய அம்பிகையின் சன்னதியில் 4 தூண்களிலும் அர்ஜுனன் தன் ஆயுதங்களை வைத்தல், ஒரு காலில் நின்று தவம் புரிதல், இறைவன் வேடம் வடிவமெடுத்தல், சிவனும் அர்ஜுனனும் சண்டையிடுதல் போன்றவை சிறப்பாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. கோவிலின் சுற்றுப்பகுதியில் உள்ள நர்தன விநாயகர், அனுகிரக தட்சிணாமூர்த்தி, இந்திரமயில் மீது அமர்ந்த முருகன் அனைவரையும் கவரும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அருகருகே சூரியனும் சந்திரனும் இந்த இடத்திலே இருப்பது விசேஷம். இவர்களை சூரிய சந்திர கிரகணங்களின் பொழுது வழிபட்டால் கிரக தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். மூலவர் கருவறையில் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ள கோஷ்டமூர்த்திகளாக உச்சி விநாயகர், நர்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா ஆகியோர் உள்ளனர். சண்டேஸ்வரர் சன்னதியும் இருக்கிறது. இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரியார் தனது 2 திருப்புகழில் பாடியிருக்கிறார். வைகாசி விசாக விழா இத்தலத்திலே மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருநாவுக்கரசு இயற்றியுள்ள தலத்திற்கான பதிகம் 5ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. தனது பதிகத்தின் முதல் பாடலில் இத்தல இறைவனை தொழுதால் நம் வினைகள் யாவும் தொலைந்துவிடும் என்றும் இன்பம் தழைக்கு இருந்து உயலாம் என்றும் குறிப்பிடுகிறார். மேலும் தனது பதிகத்தின் 6வது பாடலில் கவலைகளால் கட்டப்பெற்று வீழ்ந்திடாது விரைந்து உயிர் போவதற்கு முன்பே உயர்ந்த இறைவர் எழுந்தருளியுள்ள திருவேட்களம் இறைவனை கை தொழுவீர்களாக, அப்படி தொழுதால் பொருந்திய வல்வினைகள் அனைத்தும் கெடும் என்று குறிப்பிடுகிறார். கிழக்கு நோக்கிய திருக்கோயில், கோவிலின் எதிரில் நாகலிங்க மரமும் குளமும் உள்ளன. நன்கு பராமரிக்கப்பட்டவரும் இந்த திருக்கோயில் நகரத்தாருக்கு உரியது. தட்சிணாமூர்த்தியின் காலடியில் உள்ள முயலகன் இடப்பக்கம் தலை வைத்திருக்கிறார். பேச்சில் குறைபாடு உள்ளவர்கள் இங்குள்ள இறைவனை வழிபாடு செய்து இங்கு பிரசாதமாக தரப்படும் மண் உருண்டையை சாப்பிட்டால் விரைவில் பேச்சு வரும் என்பது நம்பிக்கை. திருமண தடை உள்ளவர்கள் வழிபாடு செய்து பலனடைகிறார்கள். திருவேட்களம் செல்வோம், இறையொருள் பெறுவோம். முருகாசரணம். முகார்ப்பணமஸ்து.